இங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஃபெயிலியரான திட்டம் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அதை கொண்டு வரும்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, வியாபாரிகளும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த திட்டம் இங்கே செயல்பட்டு வராது சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதை கேட்க வந்து முந்தைய திமுக அரசாங்கம் பணியில் காது கொடுத்து கேட்கல, மக்களோட பேச்சை காது கொடுத்து கேட்கல. ஆனால் அது என்ன, அந்த திட்டம் இப்போ ஃபெயிலியர் தான் முடிஞ்சிருக்கு. அதனால திட்டம் இன்னும் முழுசாக முடியல. இதில் வியாபாரிகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க, குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போகிற வாகனங்கள், பிரசவ வாகனங்கள், இவங்க போகிறது, இந்த ஸ்டான்லி மருத்துவம் போகிற நோயாளிகள், அவசர சிகிச்சைக்கு போகிறவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஃபெயிலியரான திட்டம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இது மிகப்பெரிய ஃபெயிலியர். இதெல்லாம் கொஞ்சம் தமிழக வெற்றிக்கழக அரசாங்கம் வந்து முன்னெடுத்து கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்கள் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க காசு பணத்தை தாண்டி அடிப்படை வசதிகள் தேவை தான் அதிகமாக கேட்குறாங்க. நீங்கள் 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, அதை பற்றி மக்கள் அதுக்கு ஓட்டி போடல. எங்களோட அடிப்படை தேவைகளை மேம்படுத்தி கொடுங்க, எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுங்க, விலைவாசியை கட்டுப்படுத்துங்க, பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க, வீட்டுக்கு படித்த பசங்க வேலை வாய்ப்பு கொடுங்க, படிக்கிற பசங்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க மட்டும் தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி இலவசத்துக்கோ மற்ற எதுக்குமே ஓட்டு போடல. இந்த அடிப்படை விஷயங்கள் மட்டுமே எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணன் அதில் கவனம் செலுத்தினாலே போதும். அண்ணன் இப்போ இல்லை, இன்னும் பல ஆண்டுகள் வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கலாம்.